அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. காரணம், கூட்டு குர்பானி என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தின் மீது பரவலாக பரவி கிடக்கக்கூடிய இந்த குர்பானி செயல்முறையின் காரணமாக அந்த செயல்முறையில் கவனம் தேவை என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இங்கே நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். ஒட்டகம் கொடுக்கும் அளவுக்கு பொருள் வசதி மற்றும் இடவசதி இருந்தும் சிலர் கூட்டு குர்பானியில் சேர்வது பணம் குறைவு என்பதால் மட்டுமே தான் இருக்கின்றது. மாட்டுக்கறியின் வாடையை கூட நுகராத சிலர் மாட்டுக்கறி கூட்டு குர்பானியில் சேர்வது எதனால்? ஆடு வாங்கினால் 15,000 ரூபாய், கூட்டு குர்பானியில் சேர்ந்தால் 3,500, அதிலும் யார் குறைவாக சொல்கிறார்கள் என பார்த்து கொடுத்துவிட்டு கடமை முடிந்தால் சரி என நினைத்து வீட்டு பிரியாணி ஆர்டர் செய்து வாங்கி பக்ரீதை முடித்து கொள்கிறார்கள். ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கிவிட்டாலே கூட்டு குர்பானி நோட்டீஸுகள் களை கட்ட ஆரம்பித்தால் சிட்டிகளில் உள்ள சில பெரிய மதரசாக்கள் மட்டுமே செய்த வேலையை சில இயக்கங்கள் கையில் எடுத்து அதன் வசூலில் சுவைக்கான அதையும் தாண்டி இப்போது சில தனிநபர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டு குர்பானி இறைவனுக்காக என்கின்ற தியாக உணர்வோடு செய்யப்படுகின்ற வணக்கம் என்கின்ற நிலையிலிருந்து வியாபாரம் என்கின்ற நிலைக்கு இன்று மாறிப்போனது. ஒரு காலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பே ஆடு அல்லது மாடுகளை வாங்கி அதை வளர்த்து அதனுடன் நாமும் நமது குழந்தைகளும் நெருக்கமாக பழகி பிறகு அதை தன் கையிலேயே அறுத்து பலியிடும்போது மனதில் ஒரு வலி ஏற்படுமே, அந்த வலியைத்தான் இறைவன் குர்பானியின் இறைச்சியோ இரத்தமோ எதுவும் என்னை வந்தடைவதில்லை, உங்களின் தக்குவா மட்டுமே என்னை வந்தடையும் என்று அருள்மறையில் அல்லாஹ் கூறுகிறான். பழகிய ஆட்டை அறுப்பதன் வழியை விட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பாருங்கள். இறை கட்டளைக்காக தன் மகனை அறுத்து பலியிட அழைத்து சென்ற மகனின் கழுத்தில் கத்தியை வைத்தபோது எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனால் இன்று நமக்கு அந்த வழியில் கொஞ்சமாவது இருக்கிறதா? நீங்கள் கொடுக்கும் குர்பானியின் இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை, மாறாக இறையச்சமே இறைவனை சென்றடைய வேண்டும் என அல்லாஹ் கூறுகிறான். கூட்டு குர்பானியில் நமக்காக கொடுக்கப் போகும் மாடு எதுவென தெரியாது, அதை யார் அறுக்கப் போகிறார்கள் நமக்கு தெரியாது. குர்பானி கொடுப்பதற்கு அது தகுதியான மாடா நமக்கு தெரியாது. நம்மோடு கூட்டு சேர்ந்து இருக்கிற மீதமுள்ள 6 நபர்களின் பணம் ஹலால் ஆனதா நமக்கு தெரியாது. இன்னும் கொடுமை என்னவென்றால், மாட்டில் கண்டிப்பாக 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்க 1 வருடம் கூட பூர்த்தியாகாத கன்றுக்குட்டியை கூட சிலர்கள் கூட்டு குர்பானியாக கொடுக்கும் அவலமும் உண்டு. அதை கூட கொடுக்காமல் கறியை மட்டுமே கண்ணில் காட்டுபவர்களும் அதையே கணக்கு மட்டும் காட்டும் மோசடி பேர்வழிகளும் உண்டு. அழகிய முறையில் நமக்கான குர்பானியை நிறைவேற்றுபவர்கள் என்று நம்பி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அமானித மோசடி செய்வதும் அங்கங்கே நடைபெறுகிறது. இதையும் தாண்டி சிலர் கூட்டு குர்பானியில் சேர்ந்தவர்களை குர்பானி கொடுக்கும் இடத்திற்கே அழைத்து செல்வதில்லை. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், கறி வீடு தேடி வரும் என்று வீட்டிலேயே உட்கார வைத்து விடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதன் இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கீடு செய்வதில் கூட நாம் பங்கு பெறுவோம். நமக்கு தேவை, பெருநாள் தொழுகை முடிந்துவிட்டு சேரில் காலாட்டியபடி உட்கார்ந்து இருக்கும்போது கதவை தட்டி உங்களுக்கான குர்பானி கறி இந்தாருங்கள் என்று 5 கிலோ கொண்ட ஒரு பையை நீட்டினால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் குர்பானி நிறைவேறிவிட்டது. இதில் கொடுமை என்னவென்றால், சில இடங்களில் தான் கூட்டாக சேர்ந்து இருக்கும் மாடு அறுக்கப்படாத நிலையில் அதற்கு முன்பே அறுக்கப்பட்ட மாட்டின் இறைச்சியை அவசரம் கருதி சிலர்கள் வாங்கி செல்கிறார்கள். குர்பானியின் ஏற்பாட்டாளர்கள் அடுத்தவர்களுடைய மாட்டிலிருந்து நாம் அவசரம் கருதி குர்பானி இறைச்சியின் பங்கை அதன் பங்குதாரர் 7 பேரின் அனுமதியின்றி கொடுப்பதும் நமக்கான பங்கை அதிலிருந்து நாம் பெற்று கொள்வது மிக பெரும் மோசடியாகும் என்பதை கொடுப்பவரும் வாங்குபவரும் புரிந்து கொள்வதில்லை. அதுபோல குர்பானிக்கு பங்கு கேட்கும் இயக்கமோ தனிநபரோ எதன் அடிப்படையில் குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்கிறார்கள்? ஒரு மாடு 15,000 ரூபாய் இருக்கலாம், 18,000 இருக்கலாம், ஏன் 20,000 கூட இருக்கலாம். அனைத்து மாடுகளையும் ஒரே விலையில் நிச்சயம் வாங்கப் போவது இல்லை. அனைத்து பங்கிற்கும் ஒரே விலை என்றால் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? குர்பானி கொடுத்த பின் கணக்கு பார்த்து இதில் இவ்வளவு குறைவு வந்திருக்கிறது, இன்னும் நீங்கள் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று குர்பானி ஏற்பாடு செய்பவர்கள் இதுவரை அப்படி யாரிடமாவது கேட்கின்றார்களா? அல்லது பணம் அதிகமாக வாங்கிவிட்டோம், உங்கள் மாட்டிற்கான குர்பானி செலவு போக மிச்சம் இந்தாருங்கள் என சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து என்றாவது திருப்பி கொடுத்திருக்கின்றார்களா? அப்படி எங்கும் இப்படி நடந்ததாக வரலாறு இல்லை. குர்பானி என்று வாங்கப்பட்ட தொகையை நாங்கள் மீதம் இருந்தால் பள்ளிவாசலுக்கு வைத்துக் கொள்கிறோம், மதரசாவுக்கு வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. எனவே கூட்டு குர்பானி கொடுக்கும் அன்பார்கள் இந்த விஷயத்தில் ஆழமாக கவனம் செலுத்தி உங்களுக்காக வாங்கப்பட்ட மாடு எது, அதன் விலை என்ன, அதை யார் அறுக்கிறார்
யாருக்கு பங்கு வைக்கிறார்கள் என கவனித்து செயல்படவும். கஷ்டப்படாமல் நன்மைகள் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. உங்களின் குர்பானி விஷயத்திலும் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு குர்பானியை நிறைவேற்ற முயலுங்கள். காரணம், குர்பானி இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்றடையப் போவதில்லை. இறைவன் பார்ப்பது நமது தக்வா எனும் இறையச்சம்தான். அலி அக்பர் பாக்கவி, கல்லால்.